வந்துடுறேன், தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இல்லை அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிறதுக்கு ஓகே, நாளைக்கு வருங்காலங்களில் பள்ளிக்கூடமோ இல்லை அதுக்கு அவங்களுக்கு மேற்படிப்போ இல்லை அவங்களுக்கு வெளியில் இருக்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கிறக்கோ நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்குங்களா? அதை எப்படி நீங்கள் இங்கேருந்தே பூர்த்தி பண்ணுறீங்க? அது பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் அடிப்படையில் சொல்லப்போ அதான் பாதைகள் வந்து உண்மையாலும் இங்கே இந்த இடத்துக்கான பாதைகள் இருக்குது, அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஓ அப்படிங்களா? ஆமாம், அது வந்து சரிப்படுத்து தர மாட்டேங்கிறாங்க. ஒரு பயிரும் ஒரு விதமான ரேட்டு, ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு ரேட்டு. இப்போ நீங்கள் ஒரு 1 கிலோ தட்டைப்பயிர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெண்டைக்காய் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வேணும். நீங்கள் எந்த மாதிரி வாங்கிப்பீங்க? இப்போ 1 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு. இப்போ எனக்கு நான் விளக்கெண்ணையே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, இருந்தாலும் உங்களுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லிடுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இளங்கோ. நாங்கள் அந்த தற்சார்பு வாழ்வியலில் வந்து இரும்பறை கிராமம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்கீங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான தூண்டுதல் என்னங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் தான் நான் வாழ்ந்திருக்கேன், சிறுவயது வாழ்க்கை. அப்புறம் நம்ம நகரத்துக்கு போகும்பொழுது மறுபடி நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறது அது ஒரு முதல் கட்டமாக இருக்குது. அதுவும் போக நவீனத்திலிருந்து பிதுங்கி வந்த வாழ்க்கை தான் இது. ஓராண்டுலேயே சலிப்பு தட்டுனதுனால மறுபடியும் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு? இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது? சுருக்கமாக சொல்லப்போனால் ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக அதான். ஆனால் உண்மையாலுமே நம்ம இன்பமாக அங்கே வாழ்கிறோமானா இல்லை. எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரியே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல்நிலை, மனநிலை இது எல்லாமே இருக்குது. நமக்கான நேரத்தை நமக்கு ஒதுக்கவே முடியல. குடும்பங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியறதில்ல. தொடர்ந்து இயங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நகரத்துலேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வசதிகளோ இல்லை எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே இங்கே வந்து எளிமையாக கிடைக்காது. அதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் எதை சொல்ல வரீங்க? அதை பொதுவாக வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை ஏற்படும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உண்மையாலுமே நமக்கு நம்மை சுற்றி உள்ள பொருட்களை நுகரும் பொழுது தான் நமக்கு தன்னிறைவு அடைவோம். எவ்வளோதான் நீங்கள் வெளியில் எவ்வளோதான் நீங்கள் இளநீர் குடித்தாலும், எவ்வளோதான் நீங்கள் கோக்கு, பெப்சி இந்த மாதிரி குடித்தாலும் உங்களுக்கான நீர், தாகத்தை தணிக்கக்கூடியது உங்களுக்கான நீர் வந்து அந்த பகுதியிலே கிடைக்கும் பொழுது அது மிகச்சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னை சுற்றியே இருக்குது. அதை என் தன்னிறைவை எட்டுது. அதுவே எனக்கு போதுன்றீங்க? ஆமாம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 100% ஈடுபாடாக இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாரையும் இதில் ஈடுபாடு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பெங்களூர் போய் 15 ஆண்டுகள் ஆச்சு. அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் வந்துடுறேன், தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இல்லை அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு, சரி நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நான் ஒரு பிபி சுகரில் இறந்துருவேன், உங்களுக்கு பையனோட ஆரோக்கியம் முக்கியமா இல்லை பெருமை முக்கியமா அப்படிங்கிற நீங்களே யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை முதல்ல இந்த வாழ்வியலுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு ஒன்றும் புது வாழ்க்கை கிடையாது, ஏற்கனவே இருந்தது தான். அதனால் அவங்களுக்கு இந்த தெளிவு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த காலம் எடுத்துக்கிச்ச ஒழிய அதே போல் எனக்கான பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கானது. என்கிட்ட நிலம் கிடையாது, நிலத்தை விற்று தான் இந்த மாதிரி ஒரு கல்வி, இந்த மாதிரி ஒரு வாழ்வியலுக்கு நம்ம போனது. மறுபடியும் அதே மூலமாக நம்ம பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துகிட்டு நமக்கான நிலத்தை எடுத்துகிட்டு நிலம் சார்ந்த வாழ்வியல் தொடங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் 8 வருஷம்னு சொல்கிறீங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன்பே இங்கே வந்துட்டீங்களா, திருமணத்துக்கு அப்புறம் தான்? இல்லை, இந்த நிலம் வந்து வாங்கி இந்த கட்டமைப்பில் ஏற்படுத்துறதுக்கு பிற்பாடு தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ மனைவி வந்து இதை எப்படி சம்மதம் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க? நான் கல்யாணம் அந்த ப்ரொஃபைலே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ பெங்களூரில் வேலை செய்கிறேன் அப்படின்னால எதுவும் பண்ணல. நான் ஒரு வறண்ட காட்டில் இருக்கிறேன், அங்கே கரண்ட் வசதி எதுவும் இல்லை, விருப்பம் முழுவதும் கல்யாணம் பண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு
நேரடியான ஒரு Proposal. ப்ரொப்போசல் கொடுத்து தான். அதுலேயே எனக்கு நிறையா ப்ரொப்போசல் வந்து தள்ளி போச்சு. அதில் மனைவி இதில் பொருத்தமாக இருந்தாங்க. இப்போ மனைவி நீங்கள் குடும்பத்தோட பெரியவங்களா இருக்கும்போது ஓகே. இப்போ பசங்கன்னு குழந்தைகள்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு ஓகே, நாளைக்கு வருங்காலங்களில் பள்ளிக்கூடமோ இல்லை அதுக்கு அவங்களுக்கு மேற்படிப்போ இல்லை அவங்களுக்கு வெளியில் இருக்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கிறக்கோ நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்குங்களா? அதை எப்படி நீங்கள் இங்கேருந்தே பூர்த்தி பண்ணுறீங்க? அது பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் அடிப்படையில் சொல்ல போகிறது என்னென்னா கல்வி என்ன அப்படிங்கிறது. இப்போ கல்விங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, கல்விங்கிறது என்ன, நமக்கான நாம் எந்த இடத்துலையும் எந்த மாதிரியான சூழலையும் நம்ம வாழ கற்றுக் கொடுக்குற அறிவு தான் கல்வி. சரிங்களா? அது வந்து சமகால கல்வியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்தில் அது இல்லைன்னு தான் எனக்கு புரியுது. இப்போ ஆனால் நீங்கள் அதற்காக வந்து நம்ம எளிமையான முறையில் பெரும் செலவு கல்விக்காக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதிகபட்சம் நம்ம வந்து அரசு பள்ளியை சேர்த்துக்கிட்டா போதுமானது. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம எது வேணும்னாலும் 4 கிலோமீட்டர் அந்த டவுனுக்கு போய் வர மாதிரி. ஆமாம், அப்படி போய் தான் வரோம். இப்போ நீங்கள் வர்ற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடாக இருக்குது. பசங்களாம் போய் வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது இல்லைங்களா? நீங்கள் அதை எப்போ சரி பண்ணலான்ற ஐடியா இருக்குங்களா? எப்படி? அதான் பாதைகள் வந்து உண்மையாலும் இங்கே இந்த இடத்துக்கான பாதைகள் இருக்குது, அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமாம். அது வந்து சரிப்படுத்துன்னு தர மாட்டேங்கிறாங்க. மேலும் எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நடந்து போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இப்போ நம்ம வர்ற வழியில் இப்போ நான் வந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பெரியவங்களாம் போகிறதுக்கு ஓகே, குழந்தைங்களாம் இப்போ நாளைக்கு பள்ளிக்கூடம் எதனா போயிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன தயார் பண்ணியிருக்கீங்க? இப்போ இருந்து என்ன தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறோம், இந்த பாதை இருக்குது, இந்த பாதை சரிப்படுத்தி கொடுங்க அப்படிங்க எல்லாமே தெளிவுபடுத்திக்கிறோம். ஆனால் வந்து இது வரைக்குமே அவங்க முன்னெடுக்கலை. நாங்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாதைக்கு ஏற்றவாறு நாங்கள் 6 மாதம் தான் நீங்கள் வந்த பாதையே 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் மழை வந்துச்சுன்னா எல்லாம் தண்ணி போய் அறுத்து எடுத்துகிட்டு போயிடும். குழிக்குழியாக. ஆமாம். அப்போ நம்ம பெரும்பாலும் நம்மளோட நுகர்வுகள் இங்கே எடுத்துக்கிறனால பெரும்பாலும் அங்கே போகிறதில்ல. நாளைக்கு ஏதோ கல்விக்காக போகிறதுக்கும் இல்லை வேறு எந்த இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்குமே அது சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க நான் என்ன பண்ணுறது, அப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. விவசாய பொருட்களெல்லாம் இந்த பாதையில் தான் இருக்கு. எல்லாருமே அதை மாதிரி தான் போகிறாங்க. இங்கே இருக்க எல்லா வீடுகளும் அப்படி தான் போகிறாங்க. ஆமாம், எல்லாருமே இல்லை. ஆனால் அவங்களுக்கே பார்த்துட்டுன்னா பெரிய சிரமத்துக்கு ஆட்பட்டாலுமே இதில் வாழ கற்றுக்கிட்டாங்க. இருக்கிறத வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு. நீங்கள் இங்கே வந்து 8 வருஷம் ஆகுது, அவங்களாம் இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. ஆமாம், அவங்க அந்த இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் தான் வீடு இருக்குது. நான் பொதுவாக உங்களை பற்றி நான் என்ன நினச்சேன்னா, எதுவுமே வீடே இல்லாத இடத்துல தனியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆமாம். இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் ஒரு வீடு இருக்குது, ஒரு 300 மீட்டரில் ஒரு வீடு இருக்குது. ஆமாம், பாருங்க பக்கத்தில் தோட்டங்கள். அதான் எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தோட்டங்கள் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம தோட்டத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதுங்க? எவ்வளோ தோட்டம்? நம்ம 4.5 ஏக்கர். 4.5 ஏக்கர் தோட்டம் இல்லை, காடு. இல்லை தோட்டம் தான். இப்போ நீங்கள் தோட்டமாக மாற்றிட்டீங்களே ஓரளவுக்கு. 75% முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு இது தேவையான அளவுக்கு 100% சொல்லலாம். ஆமாம். ஆனால் இப்போ குடும்பத்துக்கு பொறுத்தளவுக்கு தற்சார்பு வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு அந்த தேவையான எல்லா விஷயங்களும் பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அரிசி நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம், எங்களுக்கான கடுகு எடுத்துக்கோங்க, அது வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கனால இல்லாததை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60% இந்த வறண்ட காட்டிலேயே இங்கேருந்து எடுத்துக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலி தாவரங்களே நாங்கள் உணவை எடுத்துக்கிறோம். இப்போ சோற்றுக்கற்றாழை முன்னாடி நட்டுருக்கிறோம் பாருங்கள், சோற்றுக்கற்றாழை இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ மழைக்காலம் ஆனோடனே இப்போ நாங்கள் வந்து காய்கறிகளை போட்டிருக்கிறோம். வெங்காயம், மிளகா, தக்காளி இதெல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ அடிப்படை தேவைகள் வந்து எங்களால் இங்கே பூர்த்தி பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ஆமணக்கு செடி, இப்போ நாங்கள் எல்லாம் விதைப்பெல்லாம் ஆமணக்கு விதைப்பு தான் போட்டிருக்கிறோம். இந்த ஆமணக்குலேருந்தே பார்த்தீங்கன்னா 12-13 வகையான பயன்பாடுகளை இங்கே எடுத்துக்கிறோம். அதே எங்களுக்கு வந்து தானாக வரும் அந்த தாவரத்துலேருந்தே மாதம் எங்களுக்கு ஒரு 15,000 செலவுகளை குறைக்குது. இதை நாம் வந்து வியாபாரமாகவோ இல்லை அப்படி பணமாகவோ ஈட்டுறதுக்காக போகும்பொழுது எனக்கு இந்த நுகர்வை எடுக்க முடியாது. அந்த தாவரத்துலேருந்து என்னால் எந்த அளவுக்கு நுகர்வை எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். வெளியிலிருந்து தேவைப்படுறதை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம தேவையை பூர்த்தி ஆகுது. அந்த ஆமணக்கு செடியே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எனக்கான கேஸ் அது தருது. அது மூலமாக எப்படி கேஸ் எப்படி கிடைக்குது? கேஸ்னா கேஸுக்கு மாற்றாக அதனோட விறகுகளை பயன்படுத்திக்கிறோம். அந்த எண்ணெய், அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான் உணவுக்கு பயன்படுத்திக்கிறோம், மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறோம்.
தலைக்கு தேய்ச்சிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி அதுதான். ஓகே. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா தீபம் அந்த எண்ணெய் அதில் மூலமா தீபம். பற்ற வச்சுக்கிறோம். அப்புறம் அதிலிருந்து உபரி பொருட்களான வந்து அந்த கறி எடுத்து சாம்பல் வந்து ட்ரை டாய்லெட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த சாம்பலை தான் வந்து பல்லு பொடிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதே தான். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி எங்களோட ஒற்றை தாவரத்துலேருந்து அவ்வளோ நுகர்வு எடுத்துக்க முடியுது. புரியுது புரியுது. வேப்ப மரம் இருக்குது, வேப்ப காய் இருக்குது, அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோம். புங்க மரத்துலேருந்து, அப்புறம் வந்து இந்த சுண்டைக்காய் இருக்குங்க, இங்கே பிரண்டை இருக்குது, அப்பக்கோத்தலை இருக்குது, மாயன்கீரை இருக்குது. இது எல்லாமே உணவு எடுத்துக்க முடியும். ஒரு நாளும் உங்களுக்கு அது தேவையான உணவு. ஆமாங்க. அப்புறம் எங்கள் பொருளாதாரமாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ பக்கத்தில் தான் காடு, அதுக்கும் கூட போகிறது கிடையாது. இங்கேயே ஏன்னா இங்கேயே கிடைச்சிருது. நான் ஒரு என்ன ஒரு 10 மீட்டர் தாண்டுனா காடு, ஆனால் அதுக்கே போகிறது இல்லை. ஏன்னா என்னோட தேவை இங்கேயே பூர்த்தி அடைஞ்சிது. அதனால் இந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் பெரிய அளவுக்கு நான் வெளியில் போயிட்டு வரக்கூடிய வேலை இல்லை. நான் இப்போ இவ்வளோ காலங்கள்லையுமே இந்த 8 வருஷத்தில் உங்களுக்கு இன்னும் பூர்த்தி அடையலை, இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஒரு 0% இருக்குது, பூர்த்தி அடையாத விஷயம் இது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? பூர்த்தி அடையாத விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீர் தான். நீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ணிடுது. இப்போ நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கான நீரை என்னால் பூர்த்தி பண்ண முடியும். இப்போ இங்கே நீங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மழை நீராகவே பயன்படுத்துறீங்க. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஏன் அந்த போர் இந்த மாதிரி பயன்படுத்தலை, இல்லை கிணறு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வெட்டலை, எதுவுமே பயன்படுத்தலை, எதனால், என்ன காரணம்? அடிப்படையில் நான் ரொம்ப சோம்பேறி. சரிங்களா? அதாவது இப்போ நான் போர்வெல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போர்வெல் போட்டால் அதுக்கு அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கரண்ட்டு தேவைப்படுது. கரண்ட்டு எடுத்தோம்னா இங்கே மலைப்பகுதியிலேயே இருக்கிறதுனால எனக்கு விவசாயம் 365 நாள் விவசாயம் பண்ணும் பொழுது எனக்கு காவல் காக்க வேண்டிய நிலையாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மான்களும் பன்றிகளும் தொடர்ந்து வந்து வேளாண்மை இது. அப்போ எனக்கு 365 நாள் விவசாயம் பண்ண பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து மானாவாரி வேளாண்மை பண்ணுறதுனால மழையிலேயே எங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்குது, விவசாய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குது. அந்த ஒரு 3 மாதத்தில் அந்த 3 மாதம் தான் என்னால் நான் எடுத்து பாதுகாப்பாக பண்ணி இது பண்ணிச்சுக்கு. அந்த 3 மாதத்தோட தானியங்களை நாங்கள் கோடை காலத்தில் பயன்படுத்திக்கிறோம். இப்போ மழை காலத்தில் தான் காய்கறி, கோடை காலத்தில் நான் போட மாட்டேன். எனக்கே நீங்கள் வந்தீங்க ஆடு மாடு கோழி எல்லாமே குறைச்சிட்டேன். இப்போ தான் கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்குது, இனிமேல் தான் ஆடு மாடு கோழிகளை வச்சுக்குவேன். அப்போ இங்கே இருக்கிற நீருக்கு ஏற்றவாறு தான் என்னோட வாழ்க்கையை திட்டமிட்டுக்கிறேன்னு ஒழிய எனக்காக நீரை திட்டமிடுறதில்ல. அப்போ அந்த வகையில் எனக்கு நீரை பூர்த்தி பண்ணிக்குது. எங்களோட தேவைக்கு ஆன நீர் பண்ணிக்குன்னா நான் வர்றவங்களுக்கு ஆன நீரை இருக்கலாம். அதனால தான் வர்றவங்களுக்கு வந்து பார்வையிடும் நாளாக காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிற மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ நிறைய பேர் வர்றாங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா நாளிலும் வரும்பொழுது எனக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது சிரமமாக இருக்கும். சனிக்கிழமை இது பார்வையிடக்கூடிய நாளாகவும் காலையில் 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போகிற மாதிரி அவங்களே மதிய உணவெல்லாம் கொண்டு வந்துடணும். இந்த வாழ்வியலோட அனுபவங்களையும் இந்த வானியல் பற்றிய கல்வி இதெல்லாமே இந்த ஒரு நாள் வகுப்பாகவே எடுக்கிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அதுக்காகத்தான் இந்த கட்டுமானமே. இப்போ எங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் கட்டுமானம். இந்த இதுக்கு எதனா நீங்கள் சார்ஜஸ் மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை அதில் எது சார்ஜஸ் எதுவும் பண்ணல, விருப்ப தொகையை அது கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி கட்டுமானங்கள் பண்ணுறதுக்காக அந்த விருப்ப தொகையெல்லாம் நம்ம இங்கே வர்றதுக்கு பணம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட குறிப்பு. ஏன்னா நாமளே எல்லாமே இயற்கைகிட்ட இருந்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் பெரிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த அடிப்படை அவங்க வர்றதுக்கான அடிப்படை செலவுகள் அதுக்காக வந்துட்டு. இப்போ நீங்கள் மழை காலங்கள் தவிர்த்துட்டு இந்த காலங்களில் நீங்கள் தக்காளி இதெல்லாம் போடுறீங்க, அந்த சீசன் தவிர்த்துட்டு மற்ற நாளில் உணவுகளுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம வெளியில் வாங்கிக்கிறோம்ல, நம்ம விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அப்புறம் நம்ம பண்டமாற்றாக வாங்கிக்கிறோம். ஓகே. நான் வந்து பிற தோட்டங்கள்லேயே போய் வேலை செஞ்சுட்டு வரேன், அங்கே வந்து பணத்துக்காக பண்ணுறதில்ல, அவங்கள்ட்ட பொருள் தான், அவங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு அதே மாதிரி அவங்க ஏன் காட்டில் வந்து வேலை செய்யணும், சும்மா எல்லாத்துக்கு தோட்டத்துல போய் வேலை செய்யறது. நீங்க வேலை செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து நம்ம காட்டுல இதுதான் இருந்தது, இப்படித்தான் இருந்தது. இப்போ ஒரு மாமா மச்சான் எல்லாரும் வந்துருவாங்க, அதே மாதிரி அவங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போதான் மாமா மச்சான் எல்லாமே இப்போ எல்லாம் ஒற்றை பிள்ளையா பெற்று இப்போ என்னாச்சுன்னா சித்தப்பா சித்திகளுக்கு தெரியாது, பெரியப்பா பெரியமாங்க அந்த ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடுச்சு.
அப்போ அந்த கூட்டு வாழ்வியல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒத்த மனப்பான்மை உள்ளவங்க அதில் நாங்கள் ஒன்றிணைஞ்சு இப்போ ஆர்கானிக்காக வேளாண்மை பண்ணுறவங்க நாம் ஒன்றிணைச்சு நம்ம அவங்க தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறோம், அவங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து. இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட பொருளாக தான் நீங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு சம்மதப்படுத்துகிறாங்க? எங்கள்கிட்ட என்னப்பா வேலை செஞ்சால் காசு வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி அவங்கள்ட்ட வந்து அந்த தேவைகளை பூர்த்தி அடைய? இல்லை, அவங்க உறவாக தானே கருதுறான். எனக்கு அந்த தோட்டம் என்ன அவங்க தோட்டமாக நான் கருதுறது இல்லை, அது என்னோட தோட்டம். ஏன்னா எனக்கான உணவுக்கு நான் போய் வேலை பண்ணுறேன், நிலமாக தான் கருதுறேன். நம்ம உணவு தேடி போயிருக்கோம். ஆமாம் ஆமாம். இங்கே எனக்கு நீர் தேவையில்லை, அதனால் நான் அங்கே போய் நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால நான் இங்கே செய்யறதில்ல, அதனால் அங்கே போய் அதை செய்கிறேன். அவங்க நல்லா அப்புறம் நம்ம ஒன்றா வேலை செய்யும் பொழுது நமக்கானதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ நீங்கள் அங்கே போய் வேலை செய்யும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வெளியில் போய் நீங்கள் வேறு தோட்டங்களில் நம்ம தெரிஞ்ச தோட்டம் இப்போ நேற்றைக்கும் கூட வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன், வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் அப்படி. அப்புறம் என்கிட்ட இல்லாத பொழுது நான் எங்கிட்ட இருக்கிற பண்டங்களை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அவரை, துவரை, நிலக்கடலை, ஆமணக்கு எண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு மாற்றுப் பொருட்களை வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா இப்போ வாழைப்பழமும் ஒரே மாதிரி ரேட்டு கிடையாது. ஒரு வாழைப்பழம் ஒரு ரேட்டு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதெல்லாமே வந்து ஒரு பயிரும் ஒரு விதமான ரேட்டு, ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு ரேட்டு. இப்போ நீங்கள் ஒரு கிலோ தட்டைப்பயிறு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெண்டைக்காய் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வேணும் இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி வாங்கிப்பீங்க? இப்போ 1 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ எனக்கு நான் விளக்கெண்ணையே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விளக்கெண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் மாற்றாக கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது இப்போ இப்போ என்னோட 1 லிட்டர் எண்ணெய் வந்து நான் 2 நாள் உழைப்பு போடுறேன் அப்படிங்கும் பொழுது அவங்க 5 லிட்டரு தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு 1 லிட்டரு விளக்கெண்ணெய் வாங்கிக்குவாங்க. ஓ, அதுக்கு சம்மதம் அவங்களுக்கு? அவங்க அப்புறம் நான் விளக்கெண்ணெய் காய்ச்சும் போது அவங்க வந்துடுறாங்கல்ல, அவங்க அந்த உழைப்பு போடுறாங்கல்ல. ரைட்டு. அதே மாதிரி அவங்க தேங்காய் காய்ச்சும் பொழுது நான் போடுறேன்ல, அவங்க எவ்வளோ உழைப்புங்கிறது பார்க்குறாங்க. அவங்க தேங்காய் வீட்டிலே காய்ச்சுற மாதிரிங்களா? வீட்டில் காய்ச்சறதுல வெளியில் கொடுத்து ஆட்டிட்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த உழைப்பு இருக்குங்க, உழைப்பு. நானும் அங்கே போய் உழைக்கிறேன், அவங்களும் இங்கே வந்து உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பு உங்களுக்கு தெரியுது, உங்க உழைப்பு அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சுத்தமாக இயற்கையாக பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த நம்பகத்தன்மை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது எப்படி சுத்தமாக கொடுக்கணும், நீங்கள் எப்படி என்னை நம்புறீங்க? வெறும் வீடியோ பார்த்து நீங்கள் நம்பிட முடியுமா? இது ஒரு முதல். அப்போ எல்லாருமே வீடியோ போட்டு வீடியோவில் சொல்லி நம்ம ஒரு தவறான பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இல்லையா? ஆனால் இது நான் போய் வேலை செய்யும் பொழுது நமக்கான உண்மையான பொருளை நாமளே எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் இப்போ ஒரு குடும்பம் வந்து 100% இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு வரலைன்னா கூட ஒரு 20 to 30% இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? என்னென்ன பண்ணால் வாழ முடியும்? நான் பெங்களூரில் இருக்கும் பொழுது நான் பேஸ்ட்டு, ப்ரஷ் இது எதுவுமே பயன்படுத்தலைங்க. நான் அங்கேயும் என்னால் முடிஞ்சது பண்ணேனே. அங்கே என்ன பண்ணீங்க? எப்படி? இப்போ பேஸ்ட்டு ப்ரஷ் எதுவும் இல்லை. நான் இங்கேருந்து இப்போ குச்சிகளை உடச்சி கொண்டு போயிடுவேன், வேப்பங்குச்சியை உடச்சி கொண்டு போயிடுவேன். காஞ்சிடாதுங்களா? அப்புறம் அரப்பு இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். காஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க. தலைக்கு அரப்பு இங்கேருந்து கொண்டு போயிடுவேன், எண்ணெய் இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். இன்ற வரைக்கும் வெளியில் சாப்பிடாம தவிர்க்காம ரூமில் வந்து கஞ்சியாவது வச்சு குடிச்சுக்குவேன். வெளி உணவுகளை தவிர்க்க முடியாது. என்னோட கேரியர் தொடங்குனது 8000 ரூபா சம்பளத்தில் தொடங்கி 1 லட்சம் வரைக்கும் போச்சு இல்லைங்களா? 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தான் இங்கே இருக்கு. ஆமாம், அது விடுறதும் கூட இல்லை. ஆனாலுமே அந்த 8000 ரூபா சம்பளத்துலேயே எனக்கு நிலத்துக்கான வாங்குறதுக்கான தொகையை நான் என்னால் எப்படி சேமிக்க முடிஞ்சது? இந்த மாதிரிலாம் நீங்கள் தற்சார்பாக இருந்தனால தான். அதே மாதிரி அங்கே வீக்கெண்ட்ஸில் வந்து என்ஜிஓவில் போய் அந்த தோட்டங்களில் வேலை செய்வேன். ரைட். அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. அதனால் வந்து உடல் தான் அங்கே இருந்ததோ இல்லையா, மனமெல்லாம் வந்து இங்கே தான். இந்த வாழ்வியில் இந்த 10 ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் பேரலெல்லாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தது. அப்புறம் அதுக்கான தேடலும் இருந்தது. அப்படியே தேட வாழ முடியுமா அப்படிங்கிறத ஒரு